இதான் இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. டேய் அக்காடா. வாங்க வாங்க. ராஜேஸ்வரி அக்கா. நீங்க? நான் அசோக்கா. ஏய் அசோக் நீயா? ஆமாக்கா. அப்பா அடையாளமே தெரியாம மாறி இருக்க. நீங்களும் தான்க்கா மாறிட்டீங்க. சரி மகேஷ் அடையாளம் தெரியுதாக்கா? ஹாய்க்கா. மகேஷா இது? ஆமாக்கா. எல்லாரும் பெரிய பசங்களா ஆயிட்டீங்கடா. எல்லாரையும் சின்ன வயசுல பார்த்தது. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட் ஸ்டெம்ப் எல்லாம் தூக்கிட்டு வருவீங்களே. ஆமா அது ஒரு அழகிய கணக்காலம். ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். உள்ள வாங்க உள்ள வாங்க. சரிக்கா. வாங்க உட்காருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன். நீங்க கனடால தானக்கா இருக்கீங்க? பரவாயில்லையே, கரெக்டா சொல்ற. விஜய் கிட்ட அடிக்கடி கேப்பேன்க்கா. அவன் சொல்லவே இல்லையா? அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. அக்கா இவங்க? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க இந்த வீட்டு பக்கமே வரதில்ல. இது என் தங்கச்சி பொண்ணு. எங்கக்கா டைம் இருக்கு? எங்கேயாச்சும் பார்த்தா ஹாய் பாய் சொல்றதோட சரி. உங்க புண்ணியத்துல தான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே மீட் பண்றோமே. ஆமா சோம்பேறி பையன் எங்க இருக்கான்? டேய் விஜய். விஜய் இப்ப வந்துருவான். சரிக்கா வந்துட்டான். டேய் விஜய் விஜய் ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேடா. Thank you, thank you, thank you. ஹாப்பி பர்த்டே மச்சான். Thank ஹாப்பி you. பர்த்டே மச்சி. சூப்பர்டா. எப்படி நல்லா இருக்க? இருக்கேன்டா. சரி உட்காருங்க உட்காருங்க. நீ ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காரு போ. எப்படி மாறிட்டான் பாத்தியா? ஆமா நம்ம பிசினஸ்மேன்ல நல்லா அப்படிதான் இருப்பான். அக்கா இவங்கலாம் என் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்க்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணவா? நாங்க ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் ஆயாச்சு. ஓ அப்படியா? அக்கா மகேஷ் வந்து இப்போ யுஎஸ்ல இருக்கான். வெக்கேஷனுக்கு வந்திருக்கான். சூப்பர் மகேஷ். அப்போ கனடா வந்தா கால் பண்ணு. கண்டிப்பாக்கா. அப்புறம் 3 பேருக்கும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுதா? குழந்தைங்களா எத்தனை? ஒரே ஒரு வைஃப்க்கா. அப்புறம் ஒரு பையன் ஒரு பொண்ணு. பாத்தியா? எனக்கு ஒரே ஒரு வைஃப், ஒரு பையன், ஒரு பொண்ணு. சரி ஓகே, உங்க ஃபேமிலி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அக்கா நாங்க இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு வந்தோம். எனக்காக ஞாபகப்படுத்து. பாரு இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கானுங்கல்ல. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்கடா. அப்புறம் அந்த கோபி பத்தி ஏதோ சொன்னீங்களே, என்னாச்சு அவனுக்கு? அக்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு. போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சரி ராஜிமா. அப்புறம் எங்க வர்க் பண்றீங்க? துபாயில இருக்கேன்க்கா. துபாயில பிசினஸ் ரன் பண்றதானே? பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி விதவிதமா செஞ்சு அடுக்கி வச்சிருக்கான். மாமா மட்டும் இத சாப்பிட்டு மல்லிய பாராட்டிட்டாருன்னு வைங்க, அவ்வளவுதான். மாமாவோட வைராகியம் பனால். அவளோட முந்தானைய பிடிச்சுக்கிட்டு சுத்த நாளும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மாமாவோட வைராகியத்துக்கு சவக்குழி தோண்டிட வேண்டியதுதான். உன் மாமனோட வைராகியத்துக்கு சவக்குழி எல்லாம் தேவையில்ல. மல்லியோட ஆசைக்கே சவக்குழியை தோண்டிடலாம். புரியல ராஜிமா. சாப்பாடு டேஸ்ட் எல்லாம் பார்த்தல்ல, எப்படி இருந்தது? அட்டகாசமா இருக்கு. நிஜமாதான் சொல்றேன். இங்க பாரு, எல்லாத்துலயுமே உப்பையும் மிளகாத்தூளையும் போடு. ஒருத்தர் கூட வாயில வைக்க கூடாது. என்னடா சாப்பாடு இதுன்னு காரி துப்பிட்டு திரும்பி பார்க்காம அந்த பசங்க ஓடி போகணும். சொல்லிட்டீங்கல்ல, இனிய வேலையை மட்டும் பாருங்க. ஏய் என்ன பண்ற? இல்ல, இது கொஞ்சம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மத்த எல்லாத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி மஞ்சள் பொடி, காரப்பொடி, உப்புன்னு கையில கிடைக்கிற எல்லாத்தையும் கொட்டி
வயிறு கலக்கிற மாதிரி செஞ்சிடுறேன். எடுத்தெல்லாம் ஒண்ணு வைக்க தேவையில்ல. அவ சமைச்ச இந்த மானம் கெட்ட சாப்பாடை உனக்கு சாப்பிடணுமாக்கும். சாப்பாட்டை என்னைக்கும் அவமதிக்க கூடாது. அதனாலதான் சாப்பிடுவோன்னு சொல்றேன். வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, சமாளிக்காத என்கிட்ட. ராஜிமா, நீங்க விடுங்க. இனிமே இதெல்லாம் ஏன் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, நமக்கு கொஞ்சம் சாப்பிட எடுத்து வச்சுட்டு அப்புறம் உப்பு காரத்தை கொட்டிக்கலாம். கோபி மாதிரியே இவனும் பண்ணிட்டு இருக்கான். ஆமாடா, நான் சொன்னாலும் எதுவுமே கேட்க ரெடி மாட்டான். ஆயிடுச்சு. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. அவ எடுத்து வச்சிட்டு இருக்கா. அக்கா நீங்க எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கோங்க அக்கா. ஆனா சாப்பாடுனா நான் நாள் கணக்கா கூட வெயிட் பண்ணுவேன். அக்கா அவன் சரியான சாப்பாடு ராமங்க. ஏன்டா அசிங்கப்படுத்துற? டேய் ஆமா ஆமா மூச்சுக்காத அப்படிதான். மச்சான். சும்மா இருக்க மாட்டேடா. வயித்தை ஃபில் பண்ணுல. நல்லா சிரிச்சுக்கங்க. இந்த சந்தோஷம் சிரிப்பெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். சாப்பாட வாயில வைக்கும் போது சந்தோஷ சீன் கலாட்டா சீனா மாறிடும். ஃபீஸ் கரெக்டா கட்டிடுவான், காலேஜ் பக்கமே வர மாட்டான். அவன் இன்னொன்னு என்ன பண்ண? ஏய் வெண்பா. டேய் இவதான் என் பொண்ணு வெண்பா. உன் பொண்ணா அது? இவங்க எல்லாம் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ சொல்லு. ஹலோ அங்கிள். அங்கிளா? நல்லா வளர்ந்துட்டாளடா. ஏய், என்ன மச்சான்? வணக்கங்க. மச்சான் இவங்க அங்கிள், உங்க மல்லிமா என்னோட அம்மா. ம் டாட மல்லிமா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதுதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. பனீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.